ஸோ ஓகே guys, வெல்கம் பேக் டு பிரணேஷ் கேம்ஸ் பான். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தி அப்சல்யூட் டேலண்ட்ற ஒரு செம்மையான கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, லெட்ஸ் கெட்டிங் டு த கேம் ப்ளே வீடியோ. சரி ஓகேங்க. ஸோ இந்த கேமை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ மேலே வந்து சும்மா ஒரு ஆட்லாம் வந்துட்டுருக்கோம் நண்பர்களே. ஸோ அதை வந்து கண்டுக்காதீங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்னடா இவன் காட்டுவாசியாக இருக்கான் நண்பர்களே. என்னங்க இவன் ஒரு மாதிரி இருக்கான். என்னாச்சு இவனுங்களுக்கு என்னாச்சுன்னு தெரில. ஸோ நம்ம வந்து இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த கேம் பற்றி எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஸோ ஓகே, இப்போ வந்து கலெக்ட் 3 stones சொல்லிருக்கானுங்க. ஓகேங்க, இப்போ வந்து 3 stones கட் பண்ணியாச்சு. சாரி, ஐயோ எடுத்தாச்சு. ஸோ வந்து என்னது கிராஃப்ட் அண்ட் எக்யூப் ஷார்ப் ஸ்டோன். எங்க பார்த்தீங்கன்னா சுறாமி நண்பர்களே. வாட் இஸ் திஸ்? பட்டே புள்ளி உரும்புது கிட்டிக்குது. எவங்க இவன்? ஓகே, அவன்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம். யார் இவன்? அது என்பிசி ஏதோ போட்டிருந்துச்சி, பார்க்கல. ஓகே, நம்ம வந்து இவன்கிட்ட பேசலாம். என்ன சொல்கிறான்னா ஸ்டார்ட் ட்ரேடுன்றான். இந்த மனுஷங்கார சொல்கிறான் என்பிசி ட்ரேடரா. அடிக்க வர மாதிரி இருக்குங்க. நம்மளை பார்த்து ஹியூமன்ன்றான். அப்போ நீ யாரா? எல்லாரும் இங்கே தாங்க, எல்லாரும் இந்த மாதிரி தாங்க இருக்காங்க. வாவ், செம்மையாக இருக்குல்ல இந்த கிராஃபிக்ஸ்லாம். பார்த்தீங்களா, நண்டுலாம் இருக்குது. சரி ஓகேவா. ஸோ இந்த கேமில் அதை எப்படி ஜெயிப்பனா தோப்பனா கூட தெரில. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ எடுத்தாச்சுங்க, கலெக்ட் 3 stones எடுத்தாச்சு. ஸோ அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம். ஓகே, என்னடா இது? அப்படியே எடுத்துக்கலாம். என்னென்ன கிடைக்குதோ எடுத்துக்கலாங்க. ஓகே, இந்த இந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இது ஏதாவது சாப்பிடும் போது ஏதாவது பசிக்கும் போது கொஞ்சம் தேவைப்படும். இந்த பூவே எடுத்துக்கலாம். அந்த பூ எதுக்குன்னு தெரில, பட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம் நண்பர்களே. ஏன்? ஸோ இந்த கேம் வந்து சும்மா நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு தான் விளாட்றோம். ஸோ இது வந்து ஜெயிக்கிறதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த கேம் வந்து விளாட்ல. ஸோ நம்ம வந்து இந்த கேம் சும்மா விளையாடிட்டு அடுத்த வாட்டி நம்ம வந்து கரைச்சி குடிச்சிட்டு எல்லாத்தையும் சும்மா செம்மையாக விளாட்லாம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, கல்லை தூக்கி நம்ம இப்போ வந்து நம்மளோட இதில் வைக்கணும். அப்போ தான் நண்பர்கள் இந்த கல் எடுக்க முடியும். என்னடா கல் கீழே வந்துச்சு நண்பர்களே. என்ன நண்பர்களே இது? சரி விடுங்க, இப்போ வந்து இந்த கல்லை தூக்கி இங்கே வைக்கணும். ஏன் என்ன ஆச்சுன்னே தெரில. சரி விடுங்க ஃப்ரெண்ட். இப்போ வந்து இது வந்து ஜஸ்ட்டு ஃபார் ஃபன். ஓகேவா. ஸோ எதுவுமே இதில் வந்து இது இல்லை. ஸோ ஓகே, போட்டே சன்னக்கி நன்மை நகிலி நன்னி சோனி அண்ணனி வட்டடி காணி செந்தினிக்கு என்ன போட்டே. ஓகே, இப்போ வந்து ஏதோ போட்டிருக்கு நண்பர்கள், எனர்ஜி, ஹெல்த்து, எக்ஸ்பீரியன்ஸு. சரி விடுங்க, இப்போ வந்து என்ன பண்ணுறது தெரில எனக்கு. அது வேறு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இது வேறு கொஞ்சம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனா. ஸோ இந்த கேம் வேறு நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கே கொஞ்ச நேரம் செய்கிற வேலைக்கே ரொம்ப நேரம் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறது தெரிலங்க. கிராஃப்ட் அண்ட் ஷார்ப் எக்யூப் ஸ்டோன்ஸ் புரியலையே, எனக்கு சுத்தமாக புரியல. இந்த கேம் வந்து யாருமே அவ்வளோ போடல. ஓகேவா. ஸோ ஆனால் இந்த கேம் வந்து யாரும் போடல. ஸோ என்னடா இது புதுசாக இருக்கே, ஸோ நம்ம போடலாமே சொல்லிட்டு எந்த ஒரு கதையும் படிக்காமல் வந்துட்டோம். சரி விடுங்க, இப்போ வந்து என்ன பண்ணுறது தெரில நண்பர்களே. ஆஹா, ஓகே சும்மா நடந்து போட்டுருக்கலாம். என்னங்க இது பாட்டில் ஓட்டலாம் இருக்குது. ஓகே சாரி, நான் தான் தப்பாக நினச்சிட்டேனா. ஸோ விடுங்க, அது வந்து ஏதோ வந்து குட்டியாக அது வாட்டர் ஜாரு வாட்டர் பிடிக்கிற ஜாரு. ஓகேவா. மிஸ்டீரியஸ் ஐலாண்ட், என்னது குவெஸ்ட் மிஸ்டீரியஸ் ஐலாண்ட் அப்டேட்டட். ஓகே, ஸோ அதை ப்ளீஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தட்டி விட்ருங்க. என்ன ஸ்டார் ஃபிஷ்லாம் எடுக்க முடியுதா? வாட் அ ஸ்டார் ஃபிஷ். ஓகே, இந்த ஸ்டார் ஃபிஷ் எடுத்து எதுவும் உள்ள வச்சுப்பான், அது வேறு தெரியலையே நண்பர்களே. யாரெல்லாம் ஸ்டார் ஃபிஷ்ஷை வந்து நேரில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வாட்டி பீச்சுக்கு போயிருந்தேன். அதுக்கு அப்போலாம் வந்து எனக்கு வந்து ஸ்டார் ஃபிஷ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா. ஸோ சாப்பிட்றதுக்கு இல்லை, ஸோ வளர்க்கணும், நம்மளும் இந்த மாதிரி வளர்க்கணுன்ற மாதிரி பிடிக்கும். அப்போ வந்து அந்த பீச் ஓரமாக வந்து விற்றுட்டு இருந்தாங்க அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷோட எலும்பு, இந்த செத்த ஸ்டார் ஃபிஷ்ஷோட எலும்புலாம் விற்றுட்டு இருந்தேன் நண்பர்களே. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், வாவ் சூப்பராக இருக்கும் இந்த வாசனை, ஸ்டார் ஃபிஷ்ஷோட வாசனைன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஆர்வக்கோளாறில் மூக்கில் வச்சிட்டேன். ஸோ இப்போ நான் இருமுறை பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாள் ஃபுல்லாக இருமிட்டே இருந்தேன். ஒரு 10 நிமிஷமாக இருமிட்டே இருந்தேன் நண்பர்களே. அவ்வளோ நாத்தமே தாங்க முடியல, இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷோட நாத்தம். ஸோ அதாங்க எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, நான் சின்ன வயசில் பண்ணேன். ஸோ ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே விடுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்னால கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, என்னது இந்த மாதிரிலாம் செய்யணும் போலுங்க. ஸ்டோன் ஹேட்செட்டு, ஸ்டோன் பிக்காக்ஸ்,
பிக் ஆக்ஸு, அப்புறம் ஸ்டோன் ஸ்டவலு, அப்புறம் டார்ச்சு, அப்புறம் மெலட்டு, அப்புறம் பில்டிங் பிளானு. ஏதோ அது வரைக்கும்லாம் போதா? ஓகே ஓகே. நம்ம வந்து அடுத்த வாட்டி விளையாடும் போது இந்த வீடு எல்லாம் கட்டலாம், ஓகேவா? ஸோ அப்புறமா வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ப்ளீஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஓகே. இப்போ வந்து நான் ஸ்டோன் ஹேட்ச் தட் அதுதான் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல நண்பர்களே, ஒன்றுமே புரியல. ஸோ அதுதாங்க நண்பர்களே, எனக்கு ஒன்றுமே புரியல. சரி விடுங்க, நம்ம வந்து ஒரு பாட்டு பாடலாம். பாட்டு புள்ளி உரும்புது இட்டு இடிக்குது வேட்டைக்காரன் இடிக்குது. சரி விடுங்க, நம்ம வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். என்ன அது உடைக்க முடியுமா? குத்தே போட்டே குத்துது கண்ணாலே. சூப்பராக பஞ்ச் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் இருக்கும் நண்பர்களே, ஒரு படம். அதில் வந்து அவன் வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து அதில் வந்து அது வந்து டோரிமானில் கூட வந்திருக்குது. எப்படின்னா நோபிட்டா வந்து ரொம்ப ஆதி காலத்துக்கு போயிடுவான். அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவன் வந்து 10 வருஷமோ 30 வருஷமோ அங்கேயே இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் டோரிமான் வந்து காப்பாற்றுவான், ஓகேவா? அந்த படத்தை அந்த எபிசோட எப்படி சாரி அந்த படத்தில் இருக்க எபிசோட அந்த படத்தில் இருக்க சீனை தான் இங்கே வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணுன்னா அந்த அந்த ஹீரோ வந்து ஒரு கடை வச்சுருப்பாங்க. அந்த கடையில் வந்து நிறைய பொருள் தான் இருக்கும். அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்லேருந்து கிராஷ் ஆகிற நண்பர்களே. அப்போ வந்து எங்கேயோ ஐலாண்டில் இந்த மாதிரி மாட்டிப்பான். அப்போ வந்து அந்த பாலை தான் வந்து அவன் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வச்சுப்பான் நண்பர்களே. அவன் ரத்தம் வந்து கீழே வந்து இறங்கினோடனே அவன் நிறைய ரத்தம் வரும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி எழுதியிருப்பான். ஸோ நீ தான் என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஓகேவா? ஸோ அது அந்த மாதிரியே இருக்குது. ஸோ ஓகே, அதுதான் எனக்கு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ வந்து என்னன்னா இது இந்த கல்லையும் தூக்கி வைக்க முடியல. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம்.